வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் இந்த qlinkgroup.com இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ கிளிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்களுடைய அக்யூரேசி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஏதாவது இன்கரெக்டாக நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணியிருக்கீங்கிறதும் இங்கே உங்களுக்கு வரும், தெரியுது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த என்னென்ன டைமில் உங்களுக்கு இந்த 1000 கேப்சர்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா 1000 கேப்சர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 24 ஹவர் டைம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஏர்னிங்ஸ் கிடைக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போது 11 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்குமே உங்களுக்கு 0.70 சென்ட் வரைக்கும் தராங்க. அதாவது இப்போ ஒரு டாலரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 66.36 இருக்குது. நம்ம 0.70 அப்படின்னா ஸோ 46 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1000 இமேஜஸ் நீங்கள் கரெக்டாக இது பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அது எந்தெந்த டைம்லன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுது இல்லைங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு 0.10 அதாவது 10 சென்ட் 0.10 சென்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி 35, 50, 60 அது என்னென்ன டைமில் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய கேப்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டைப் பண்ணலாம், அதில் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் வாட் யூ ஈட். இந்த மாதிரி ஒரு சிலர் இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கிறதே வந்து செகண்ட் லைனோட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரீங்க யூ ஆர் வாட் அப்படிங்கிற தப்பு, யூ ஏட்டுனாலும் தப்பு. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. இது எல்லாமே கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேப்ஸில் இருந்தால் அது கரெக்ட். அதே மாதிரி பாருங்கள். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஸ்பெஷல் கேப்சர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸாக வரும், அதை உங்களை கிளிக் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி எதுவுமே வரல, இல்லை அதில் இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் மார்க் போடணும், தெரியுதுங்களா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ நாட் டைப் எனிதிங் ஃபார் திஸ் கேப்சா, ஒன்லி டைப் கொஸ்டின் மார்க் அண்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணலாம். தெரியுது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் இதில் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு நான் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தது லாகின் பண்ணிவிட்டு இந்த qlink group சாஃப்ட்வேருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஜிப் ஃபைல். ஸோ டவுன்லோட் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்கும், அதை எப்படி பண்ணலாங்கிறது இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெமோ காட்டணும். இந்த மாதிரி லாகின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒவ்வொரு கேப்சர் டைப் பண்ணி முடிச்சதுமே என்ட்ரு கொடுங்க. ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Enter கொடுங்க, தெரியுது இல்லைங்களா. தேங்க்யூ.